ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஏசி வாங்குறதுக்காக சத்யா ஷோரூமுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். 3 வருஷமா பார்த்தீங்கன்னா ஏசி வாங்கணும்னு பிளான் பண்ணிட்டே இருக்கோம். பட் ஆனால் தள்ளி போயிட்டே இருக்கு சம் சிச்சுவேஷனால. இந்த வருஷம் கண்டிப்பாக வாங்கியே ஆகணும் தான் வந்துட்டோம். ஏன்னா மார்ச்லேயே வெயில் மண்டே பொழக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? அதனால நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே ஷோரூமுக்கு கால் பண்ணி எங்களுக்கு பிடிச்ச ஏசியை பற்றி விசாரித்தோம். அவங்க ஃபோனில் சொன்னது ஒரு ரேட் இருந்துச்சு, ஷோரூம் பார்த்தீங்கன்னா வேறு ரேட் சொன்னாங்க. பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, வந்தாச்சேன்னு சொல்லிட்டு பிடிச்ச ஏசியை பார்கெனிங் பண்ணி வாங்கிட்டோம். அது எப்போ பேப்பர் ஒர்க்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே நான் இந்த ஃப்ரிட்ஜு டிவிலாம் நியூ மாடல் பார்த்துடலாம், கிச்சன் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிவி இருந்துச்சு. அது கேட்டேன், 4 lakh மேலே சொன்னாங்க ரேட்டு. ஸோ இப்போதைக்கு இதை வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ் செக்ஷன் வந்தால் அங்கே ஒரு பிளாக் கலரில் ஒரு ஃப்ரிட்ஜ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ வாங்கலாமான்ற மாதிரி என் ஹஸ்பண்ட்டை கேட்டிருந்தேன். அது 2 lakh அபோவ் வந்துச்சு. இப்போ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் யாராவது இந்த ரீசெண்ட் டைமில் இந்த சம்மரில் ஏசி வாங்கியிருக்கலான்னு கண்டிப்பாக கமெண்ட். ஏசி வாங்கினா டிவி ஃப்ரீன்னு சொன்னாங்க இல்லையா? அந்த ஆஃபருக்காக தான் நாங்கள் மெயினாகவே வந்திருந்தோம். பட் ஆனால் அது March 16 முடிஞ்சு போச்சாம். ரெஸ்பான்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒர்க்கர்ஸ் பெரிய அளவுக்கு ரெஸ்பான்ஸ் ஒன்றும் தெரியலங்க. ஓரளவுக்கு ஆவரேஜ் தான் இருந்துச்சுன்னு தான் நான் சொல்வேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அன்டில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரம் வெங்கி சாரா. தேங்க்யூ.